தமிழர் வாழ்வியல் புலனத்துடைய அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் பெண்ணாடம் முத்துஜோதி மிக்க பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன். நாம் இப்பொழுது தென்பெண்ணை என்கிற அந்த பெண்ணை ஆற்றினுடைய ஆற்றங்கரை நாகரிகத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். முன்னுரையாக அந்த ஆற்றினை பற்றி சில இலக்கிய செய்திகளை சென்ற உரையிலே நான் சொல்லியிருந்தேன். சங்ககாலம் என்பது கிமு 300 முதல் கிபு 300 வரை, அந்த 600 ஆண்டு காலம் என்பதை நாம் பலமுறை பல இடங்களிலே பல புலன்களிலே சிந்தித்து கொண்டு வருகிறோம். அப்படிப்பட்ட சங்ககால இலக்கியமாகிய அந்த அகநானூற்றிலே இந்த பெண்ணை ஆற்றை பற்றி குறிப்புகள் வருகின்றன. அந்த அகநானூற்றிலே வரக்கூடிய செய்தி என்னவென்றால், இந்த உயர்ந்த தேரினை உடைய காரி திருக்கோவலூர் தலைவன். அந்த ஊரிலே எப்பொழுதும் இந்த முழவு என்னும் அந்த முரசு போன்ற ஒரு பெரிய இசை கருவியினுடைய ஒலி கேட்டுக்கொண்டே இருக்குமா. முழவு என்னும் வாத்தியம், முரசு என்னும் வாத்தியம், இந்த ஒலிகள் கேட்டுக்கொண்டே இருக்குமா. கொடுங்கால் என்னும் ஊரும் காரிக்கு உரியது. அந்த ஊரினுடைய பெண்ணாற்றங்கரையில் அமைந்திருக்கிறது. அது பெண்ணையாற்றங்கனுடைய ஊர் தான் அந்த கொடுங்கால் என்கிற ஒரு ஊர். தலைவியின் கூந்தல் அந்த பெண்ணையாற்றினுடைய நுண்ணிய கருமணல் போல் இருக்கிறதாம். அதை அந்த அகநானூறு படம் பிடித்து காட்டுகிறது. ஆக அந்த பெண்ணுடைய கூந்தல் எவ்வண்ணம் இருக்கிறது என்பதை விளக்க வந்த அகநானூறு அந்த பெண்ணையாற்றினுடைய நுண்ணிய கருமணல் போல் இருக்கான். என்ன அழகான கற்பனை பாருங்க. அதுதான் அந்த அகநானூறு சொல்லுகிற செய்தி. அதுபோல் அந்த மாரோகத்து நப்பசலையார் என்கிற ஒரு புலவர், அவர் இந்த மலையமான் திருமுடிக்காரி, அவன் தான் அந்த பெண்ணையாற்றங்கரையில் இருக்கக்கூடிய அந்த திருக்கோளூரை ஆண்டவர். அந்த மலையமான் திருமுடிக்காரியை பார்த்து பெண்ணையாற்று பக்கத்தை உடைய நாட்டை உடையவனே அப்படின்னு விழிக்கிறார். ஆக இந்த மன்னனை விழிக்கிற பொழுதே பெண்ணையாற்றி சொல்லி தான் விழிக்கிறார் அந்த மாரோகத்து நப்பசலையார் என்ற புலவர். பெண்ணையாற்று பக்கத்தை உடைய நாட்டை உடையவனே. அது புறநானூற்றிலே வருகிற ஒரு பாடல். பெண்ணையம் படைப்பை நாடு கிழவோயே. அங்கே பெண்ணையம் என்பது பெண்ணையாற்றை குறிக்கிறது. பெண்ணையம் படைப்பை நாடு கிழவோயே. அந்த கிழவோயின்னு உரிமை உள்ளவன் அர்த்தம், வயதானவன் அர்த்தம் இல்லை. ஆக அந்த பெண்ணையம் படைப்பை நாடு கிழவோயே, இது புறநானூறு. ஆக அந்த அகநானூறு, புறநானூறு போன்ற சங்க இலக்கியங்களிலே இந்த பெண்ணையாறு போற்றப்படுகிறது, சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்து நமது இந்த 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டுடைய செய்திக்கு நான் வருகிறேன். இந்த 7ஆம் 8ஆம் நூற்றாண்டிலே தான் திருநாவுக்கரசர் வாழ்ந்தார். திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் ஒரே காலத்தை உடையவர்கள். அப்போ ஆற்றங்கரையில் உள்ள ஒரு ஊர் மிக செழுமையாக தான் இருக்கும் இல்லைங்களா. அப்போ இந்த பெண்ணையாற்றி சிறப்பிக்க கூற வந்த புலவர்கள்லாம் இந்த திருக்கோளூரை சிறப்பித்து சொல்கிறார்கள். திருக்கோளூரை சிறப்பித்தாலும் பெண்ணையாற்றி சிறப்பித்தாலும் ஒன்றுதான். அதனால் இந்த கிபு 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இந்த சமயக்குறவராகிய நம்ம திருநாவுக்கரசர் அழகாக படம் முடிச்சு காட்டுறார் ஒரு பாடலில். ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன். திருக்கோவிலூரில் பெண்ணையாறு தெளிந்த நீர் பெருக்குடன் பாய்கிறதாம். தெளிந்த நீர், அப்படியே கலங்கி வெள்ளம் மாறலாம் இல்லை, அப்படியே அள்ளி குடிக்கலாம் போல் இருக்குது அந்த நீர். திருக்கோளூரிலே பெண்ணையாறு தெளிந்த ஒரு நீர் பெருக்கோடு ஓடிக்கொண்டிருக்கிறது. குறவ மரங்களும் கோங்கு மரங்களும் திருக்கோவிலில் சூழ்ந்துள்ளன அப்படின்னு இங்கே கற்பனை அந்த காலத்துக்கு ஓட்டிகிட்டு போனோம். அப்படியே 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே என்னென்ன மரங்க? கோங்கு மரம், குறவ மரம், இதெல்லாம் அப்படியே திருக்கோவிலில் சூழ்ந்துருக்குங்க. இந்த ஊரில் மாந்தோப்பு நிறைஞ்சிருக்கும் அந்த ஆற்றங்கரை ஓரம் முழுவதும். அந்த மாந்தோப்பிலே மரங்களில் மாம்பழங்கள் கொலையாக தொங்குதான். அதை பார்த்தா எப்படி நாட்டில் தண்ணி ஊறும் பாருங்கள். அவ்வளோ வளமிக்க நதி இந்த பெண்ணையாறு. அக்குலைகளிலிருந்து மரக்கனிகள் கீழே விழுந்து சிந்திக்கிட்டே இருக்கான். இப்படி ஒரு காட்சியை பார்க்கிறார் திருநாவுக்கரசர், அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார். இந்த பெண்ணையாற்றை விளக்க வந்தது. திருஞான சம்பந்தருடைய தேவாரத்திலேயும் கூட இதே பெண்ணையாற்றை அவர் தன்னுடைய பாணியிலே அவர் படம் பிடிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பனைமரங்களும் பனைமரம் நிறைஞ்சிருக்கு. ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
பெண்ணை என்றால் சங்க இலக்கியத்தில் குறுந்தொகையில் நம்ம அடிக்கடி சிந்திக்கிறோம். இப்போது குறுந்தொகையிலே 2-3 இடங்களிலே பெண்ணை பெண்ணை என்று சொல்லுவோம். பெண்ணை என்றால் பனைமரத்தை குறிக்கும். அந்த பனைமரங்கள் நிறைஞ்சிருக்கான். திருஞானசம்பந்தர் பாடுகிறார். பனைமரங்களும் பைம்பொழில்களும் வயல்களும் திருக்கோயிலூர் சூழ்ந்துருக்கான். அப்படியே ஏன்? பெண்ணை ஆற்றங்கரையினுடைய வளம். இப்பகுதி வளம் பொருந்திய பெண்ணை ஆற்று நீர்வரத்து பாயப்பெற்ற வயல்களால் சூழப்பெற்றிருக்கிறது. ஒரு குறிப்பு என்னென்னா, இப்போ கிட்டத்தட்ட அது தோங்குற இடத்துலேருந்து கீழே போய் கடலை கலக்கிற வரைக்கும் 7-8 அணைகளுக்கு மேலே இருக்குது. அப்போ அணைங்கிறதே இல்லை. அப்போது அந்த 360 நாள் எப்படி தண்ணி ஓடி இருக்கும் பாருங்கள். அதனால தான் இவங்களாம் பார்க்குற பொழுது தான் இந்த வளப்பத்தை நிறைய பேசுகிறாங்க. பண்ணையாற்று இன்றைக்கி வறண்டு தெரியும் நம்ம கண்ணுக்கு. ஏன்னா நிறைய அவ்வளோ அணைகள் வந்தாச்சு இன்றைக்கி. அதனால் இந்த வளம் பொருந்திய பண்ணையாற்று நீர் பாயறதுனால நிறைய வயல்கள் சூழப்பெற்றிருக்கிறதா. மலரும் பருவத்தில் உள்ள அரும்புகள் மீது வண்டுகள் பாடும் பூஞ்சோலைகள் நிறைய நிறைஞ்சிருக்கான். வண்டுகள் இருக்குது, மலர்கள் இருக்குது. அப்படிப்பட்ட பூஞ்சோலை நிறைஞ்ச பகுதியாக அந்த பண்ணையாற்றங்கரை இருக்கிறது. இங்கே உள்ள குறவ மரங்கள் மீது வண்டுகள் ஏறும். இவரும் குறவ மரத்தை பாடுறாரு பாருங்க. அப்புறம் மாதிரியே அதில் வண்டுகள் அப்படியே வரிசையாக ஏறுதான் அந்த குறவ மரத்தில். குறவ மலர்கள் மீது குழல் ஒலியும் யாழ் ஒலியும் போன்ற இனிய மெல்லிய ஒலியில் ரீங்காரம் செய்தான். அது சும்மா போதா அந்த வண்டுகள்னால் குழல் ஒலி போல் யாழ் ஒலி போல் அந்த குறவ மரத்தில் ஏறப்பே ஒலி எழுப்பி கொண்டே வரிசையாக ஏறுதான். இப்படி ஒரு அழகான காட்சியை தெரிஞ்சால் பாருங்க. அவங்க வர்றதெல்லாம் அங்கே இருக்கிற திருக்கோயில் இருக்கிற இறைவனை வணங்குவதற்கு அந்த இயற்கை எழில் அவளை அப்படியே இழுக்குது. அதை புகழாமல் இருக்க முடியல. அதுக்கப்புறம் நம்முடைய 8ஆம் நூற்றாண்டு இருக்கக்கூடிய திருமங்கை ஆழ்வார், அவர் திருக்கோயிலூரையும் பற்றி ரொம்ப அழகாக பாடுறார். அவர் ரொம்ப விரிவாக பாடுறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெண்ணையாற்றில் எப்பொழுதுமே நீர் பாய்ந்து கொண்டு இருக்கும். அதான் நான் சொன்னது போல் அப்போ அணைக்கட்டுகள் எல்லாம் இல்லை. ஆக 365 நாளும் நீர் ஓடிய ஒரு ஜீவநதியாக இருந்திருக்கிறது அந்த பெண்ணையாறு. அப்பெண்ணையினுடைய தென்கரையிலே திருக்கோலூர் இருக்கிறது. இதெல்லாம் அவர் பாடுறார். யாருங்க? திருமங்கை ஆழ்வார். அங்கு செஞ்சாலை நெல் விளைகின்ற வயல்கள் செழித்து விளங்குகின்றன. பாருங்கள், இதெல்லாம் நம்முடைய பாரம்பரிய அரிசி. இன்றைக்கி நமது பெண்ணாடத்தினுடைய அந்த பசும் காப்பகத்திலே கிட்டத்தட்ட ஒரு 20 இளைஞர்கள் சேர்ந்து ஒரு 30 பாரம்பரிய ரக நெல்லுகளை தேர்ந்தெடுத்து தேடி கண்டுபிடித்து விளைவிக்கிறார்கள். அதில் ஒன்று தான் இந்த செஞ்சாலி நெல். அப்போ பாருங்கள், அந்த 8ஆம் நூற்றாண்டிலே திருமங்கை ஆழ்வார் பாடுறாரு. அது அப்போ எவ்வளோ பழமையான ஒரு நெல் வகையை சார்ந்தது பாருங்கள். இது செஞ்சாலி நெல் நிறைய விளைஞ்சிருக்கான் அந்த பெண்ணையாற்றங்கரையிலே. அங்கே நீல மலர்களும் புன்னை மலர்களும் ரொம்ப மிகுந்திருக்கான். அங்குள்ள கோங்கு மலர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கார். கோங்கு மரம் திருநாவுக்கரசர். அந்த கோங்கு மலர்களிலும் குறவ மலர்களிலும் பாருங்கள், அந்த குறவ மரம் கோங்கு மரம் நிறைய இருந்திருக்கும். திருநாவுக்கரசரும் பாடுகிறார், திருஞானசம்பந்தரும் பாடுகிறார். இப்போ 4ஆவது தீவு பிரபந்தத்திலே திருமங்கையாளரும் பாடுறார். அந்த குறவ மரமும் அந்த கோங்கு மரமும். ஸோ குறவ மலர்களிலும் வண்டுகள் இசைப்பாடும் இனிய ஓசை கேட்டுக்கிட்டே இருக்கான். அதனால் அதை கேட்டு என்ன செய்தான்? எதுங்க? அந்த இனிய கருப்பங்கழிகளில் உறக்கம் கொள்ளுமா? எது? வண்டுகள். இசைப்பாடும் வண்டுகள் இந்த ஓசையை கேட்டு கேட்டு உறக்கம் கொள்ளுதான். பொழில் அணைந்த அந்த ஊரில் தென்றல் வீசுதான். அங்கு கழுகு மரங்களும் கமுகு மரம் மன்னிக்கணும், கமுகு என்றால் பாக்கு. அங்கு கமுகு மரங்களும் நிறைய இருக்கான். அப்போ கமுகு இருந்தால் பாக்கு இருந்தாலேங்க தென்னை பாக்கு வாழைலாம் இருந்தால் ரொம்ப வளம் பொருந்திய இடம்னு அர்த்தம். ஆக கமுகு மரங்களும் அவற்றில் காய்களும், அந்த காய்கள் மரகதம் போல் பசுமையாக இருக்கும். அந்த கமுகு மரங்களில் காய்கள் பழுத்தவுடன் பவள நிறத்தை அடையும். ஆக பசுமையாக இருக்கிற அந்த காய், கமுகு காய் பழுத்து அப்படியே பவழமாக மாறுதான். அங்கே இந்த செருந்தி முற்றுகள் மலர்ந்து இந்த செருந்திங்கிற ஒரு மலர் அது மனம் வீசுதான் அப்படியே மலர்ந்து. இவ்வளோ அழகாக படம் முடிச்சு காட்டுறார் திருமங்கையாளர். அவர் பாட வந்தது பெருமாளை, நாராயணனை இந்த இயற்கையில் பார்க்கிறார் அவர். அதனால் பெண்ணையாற்று நீர் நிலம் பறந்து வரும் இயல்பு இருக்கு. அவ்வளோ பறந்த நீர், பறந்த நிலம் பெண்ணையாற்றங்கரை. அதன் வெள்ளம் நீண்டு உயர்ந்த மூல்களை இழுத்து கொண்டு வரும். இங்கே தான் சொன்னேன் நான். அந்த வெண்ணம் உருகும் முன்னே பெண்ணை வரும்னு சொன்னாங்களே, வெள்ளம் அடிக்கடி வரும் இருக்குது அந்த காலத்தில். ஏன்னா அணையெல்லாம் எதுவும் கிடையாது.
அந்த எல்லா பாடல்களிலும் அந்த மூங்கில்கள் சந்தன மரங்கள்லாம் அடித்து வர காட்சி நிறைய காட்டுறாங்க. ஆக அந்த ஆறை பார்க்கிற பொழுதுலாம் மூங்கில்களையும் சந்தனங்களையும் மரங்களையும் அடித்து வர காட்சி தான் பெரும்பாலான பாடல்கள் சொல்லுது. அதனால் நீண்டு உயர்ந்த மூங்கில்களை இழுத்து கொண்டு வருதா அந்த நீர். அம்மூங்கில்களில் உள்ள முத்துக்களும் வெள்ளத்தில் வருமா. அந்த மூங்கிலில் முத்து இருப்பதாக ஒரு சிந்தனை. அந்த முத்துக்குள்ள அந்த மூங்கிலே வந்துக்கிட்டு இருக்கான். வெள்ளை நீர் வயல்களில் பரவி நல்ல விளைச்சலை உண்டாக்குறதான். ஊரினுடைய அலைமகளும் கலைமகளும் மலைமகளும் குடியிருப்பார்கள் என்று திருமங்கையாளர் பாடுறார். ஏன்னா இவ்வளோ வளம் செறிந்த நீர், 364 ஓடுகிற நீர், மூங்கில்களையும் சந்தனத்தையும் அகிலையும் அடித்து கொண்டு வருகிற நீர், பரந்த நீர் பரந்த நிலப்பரப்பை செழுமையாக்குகிறது என்று பாடுறார் திருமங்கையாழ்வார். சுந்தரர் விடுவாரா, அவர் கிபி 9ஆம் நூற்றாண்டில் திருவெண்ணெய்நல்லூரினுடைய பதிகத்திலையும் திருத்துறை ஒரு பதிகத்திலையும் இந்த பெண்ணையாற்றுடைய சிறப்பு அப்படி போகணும்னு சொல்கிறார். அவர் ரொம்ப வர, ஏன்னா அவருடைய வட்டாரம் அது. அவர் திருவெண்ணெய்நல்லூர் வட்டாரத்திலே வாழ்ந்தவர். அவருடைய சொந்த நிலப்பகுதி திருமுனைப்பாடி நாடு. ஆகவே அவர் இன்னும் பறக்க பேசுகிறார். அவர் பெண்ணையாறு தன் அலை கைகளாலே பொன்மணி வைரம் முதலிய நவமணிகளை வாரி இறைத்து மின்னல் போல ஒளி வீசி கொண்டு வருகிறதாம். இப்போ பாருங்க என்னென்ன அடிச்சுட்டு வருது பாருங்க. பொண்ணு மணி வைரம் மின்னல் போல ஒளி வீசி கொண்டு வருகிறதாம். அதன் நீர்ப்பெருக்கில் மூங்கிலும் வருகிறது பாருங்க. இந்த மூங்கில் எல்லாருமே பாடுறாங்க பாருங்க. அவ்வளோ மூங்கில்னால் மூங்கில் காடு நிறைய இருந்திருக்கும் போல் இருக்குது. கர்நாடகாவில் துவங்கி வெள்ளம் பெருக்கு வர்றப்போ அந்த மூங்கிலெல்லாம் வேரோடு அடிச்சுக்கிட்டு வருது. மூங்கில்களும் வருகிறது. மலர்களில் உள்ள மகரந்த பொடியும் நீரில் கலந்து வருகிறது. பெண்ணை வெள்ளம் மரங்களை வேரோடு சாய்த்து வருவதாலேயே மலர்களை தாங்கி வருகிறது. அப்போ அந்த மரத்தில் இருக்கிற பூ மலர்கள் அதோடு சேர்த்து மரங்கள்லாம் அடிச்சுட்டு வருதான். வேரோடு சாய்த்து வருவதாலே மலர்களை தாங்கி வருகிறது. அம்மரங்களில் உள்ள மலர்கள் ஆற்றினுடன் கலந்து இனிமை தருகின்றன. பெண்ணையாறு நீர்வளம் மிக்கது என்று சுந்தரர் பாடுறார். இன்னொரு பாட்டில் சொல்லுவார், பெண்ணையாறு யானை மறுப்புனா அந்த தந்தம், பெண்ணையாறு யானை மறுப்புகளையும் முத்துகளையும் தன் வெள்ளப்பெருக்கில் கொண்டு வருகிறது. இப்போ பாருங்கள், யானைலாம் அடிச்சுட்டு போயிருக்கணும், அந்த தந்தங்கள் தனியாக வந்திருக்கணும். யானை தந்தங்கள் முத்துக்கள் எல்லாத்தையும் தன் வெள்ளத்தில் அடித்து வருதான். அகில் சந்தனம் முதலிய மரங்களையும் ஆற்று வெள்ளம் சுமந்து வருகிறது. அவ்வளோ காடு. நீங்கள் அந்த மைசூரில் அது உற்பத்தியாகிற காடு பார்த்தீங்கன்னா அடர்ந்த காடு, வர வழியெல்லாம் காடு. ஆக அகில் சந்தனம் எல்லாத்தையும், அது மட்டும் இல்லை, மல்லிகை செண்பகம் முதலிய செடிகளை வேரோடு அகற்றி கொண்டு வருகிறது. இவ்வளோ வருதான் இல்லை இந்த வெள்ளத்தில். பல வகை விலங்குகளையும் பலா கொன்றை வன்னி முதலிய மரங்களையும் தள்ளி கொண்டு வருகிறது. கோங்கு மரங்களையும் சாடி அவற்றின் மலர்களையும் வயல்களில் கொண்டு வந்து தள்ளுகிறது. அதனால் இந்த வானத்தில் மேகங்கள் நின்று பொழிகிற நீரை பெண்ணையாறு நிலம் குளிர வைக்க அடித்து கொண்டு வருகிறது. ஆக பெரும்பாலான நீர் வரத்து அதுக்கு மலையில் இருக்கிற சுனை நீர், மழை அவ்வளவும் அடித்து கொண்டு இந்த பெண்ணையாறு வருவதாக சுந்தரர் பார்க்கிறார். பெரிய புராணம் கிபி 12ஆம் நூற்றாண்டில் வெளியான நூல்னு பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். அவர் பெண்ணையாற்றை பற்றி நிறைய பாடுறார். அவர் கற்பனை வளம் மிகுந்தவர் இல்லையா. பெண்ணையாற்று நீர் மலையில் வளர்ந்த சந்தன மரங்களையும் அகில் மரங்களையும் மயிர்பிலிகளையும் மணமிக்க மலர்களையும் விலை உயர்ந்த மணிகளையும் தன் அலைகளாகிய கைகளால் தள்ளி கொண்டு வருகிறதான். இப்போ யார் பார்த்தாலும் அது அந்த மரங்கள்லாம் பூ மலர் எல்லாவற்றையும் அடித்து கொண்டு வருகிற காட்சியை பாருங்க. அப்போ அடிக்கடி அந்த அளவுக்கு வெள்ளம் வந்திருக்கிறது அந்த பெண்ணையாற்றிலே அந்த காலங்களிலே. திருமுனைப்பாடி நாட்டை தன் நன்னீரால் வளப்படுத்தும் பெண்ணையாறு மூங்கில்களில் உள்ள முத்துக்களோடு முல்லை கொல்லைகளிலிருந்து மனமுடிய புது மலர்களையும் தன் அலைகளால், தன் அலை என்கிற கரங்களால் அடித்து இழுத்து கொண்டு வருகிறதா. இப்போ சொன்ன காட்சியில் பெரும்பாலும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்கள். அப்போ என்ன அர்த்தம்னா, பெரும்பாலான நேரங்களிலே அப்படி தான் இருந்திருக்கு அந்த பெண்ணையார். அது இந்த வயல்களில் கொண்டு போய் சேர்க்குதான். இவ்வளவு நீர் வளம் மிகுதலால் உழவர்கள் மிக்க மகிழ்ச்சியோடு தன் வயல்களை உடத் தொடங்குகிறார்களாம். பெண்ணையாற்று கால்களிலே வரால் மீன்கள் இருக்குமா, கரும்பு கணுக்களில் தேன் சிந்துமா, கால்வாயினுடைய பக்கங்களிலே பயிர்களை உடைய நெல் செழித்திருக்குமா, அடர்ந்த சோலைகளிலே குலை மிகுந்த கமுகு மரங்கள் உண்டு. இவரும் சொல்லார் ஒரு கமுகு மரத்தை பற்றி.
அப்புறம் படைச்சால் மிகுந்த இடங்களில் முத்துக்களின் தொகுதி உண்டு, குளங்களிலே செங்கழு நீர் மலர்கள் மிகுதியாக உண்டு. இவ்வளவும் அந்த காட்சி, இந்த பெண்ணையாற்றை சுற்றி இருக்கிற காட்சிகள். அவர் நிறைய சொல்லிட்டு போகிறார். ஒரு 5-6 பாடல் சொல்கிறார். இந்த பெண்ணையாற்றினுடைய அழகை பற்றி பெரிய புராணம் கிட்டத்தட்ட ஒரு 6 பாடல்கள். அந்த அன்பர்கள் ஆர்வம் உள்ளவர்கள் அந்த வர்ணன் இன்றைக்கெல்லாம் அதை பார்த்து ரசிக்கலாம். அப்படி வர்ணிக்கிறார். அதனால் பெண்ணையார் பல நீர் குளங்களை நிரப்புவதான். கரிய கடலுள் படியும் உருவமுடைய மேகங்கள் போல மனம் பொருந்திய மலர்களை மேய்வதற்காக கரிய எருமைகள் குளத்து நீரில் நெருங்கி போய் அளாவுதான் அந்த குளத்தை போட்டு கழிநீர் மலர். அவ்வளவும் பெண்ணையாற்று நீரான். அப்போது அந்த பெரு வண்ணமும் செங்கண்ணுடைய வரால் மீன்கள் அவற்றில் மடியில் முட்டு தான் போயிருமா, அந்த எருமையோட மடியில். அங்கன முட்டவே எருமைகள் தம் கன்றுகளை நினைத்து பாலினை குளத்தினுள் சொரியுமா. அது குளத்திலே இந்த பால் வெளில வருதான். அந்த மீன் போய் மோதுறதுனால எருமையுடைய மடியிலிருந்து பால் வெளியேறுதான். அங்கனும் பால் சுரியும் எருமைகளால் குளங்களில் உள்ள நீர் அலைகளுடன் கரையில் புரளுதான். அவ்வளவும் அந்த பெண்ணையாற்றினுடைய பெருமை. அந்த பெண்ணையார் பல குளங்களை பல ஏரிகளை நிரப்புவதாக 5-6 பாடல் பாடுறார் பெரிய புராணத்தில். அவ்வளோ ஒரு அழகான புலவர்களால் போற்றி புகழப்பட்டார் தான் இந்த பெண்ணையாறு. அவ்வளோ வளமிக்க நீர்வள மண்ணாக இருந்திருக்கிறது. இப்போ இந்த பெண்ணையாருடைய தோற்றத்தை பற்றி கொஞ்சம் சிந்திக்கலாம். மைசூர் நாட்டிலே, அதாவது பெங்களூர், கோலார், தும்கூர், மைசூர், ஹாசன், கடூர், ஷிமோகா, சித்தல், துர்கம் என ஒரு 8 மாவட்டம் இருக்குது. இப்போ நிறைய வந்திருக்கும். நான் சொல்ல ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாலே. ஒவ்வொரு மாவட்டத்திலும் பல வட்டங்கள், அதாவது தாலுக்காக்கள் உண்டு. அதில் கோலார் மாவட்டத்தில் சிக் பல்லப்பூர் அப்படிங்கிற ஊர் கொண்ட வட்டம் ஒன்றை பற்றி நம்ம சிந்திக்க போகிறோம். நமக்கு தொடர்புடையது இந்த கோலார் வட்டத்திலே, கோலார் மாவட்டத்திலே சிக் பல்லப்பூர் என்கிற ஒரு வட்டம், அதாவது ஒரு தாலுக்கா. அந்த வட்டத்திலே நந்தி துர்க்க மலைத்தொடர் இருக்கிறது. அந்த தொடரில் திப்பகிரி, பிரம்மகிரி, சென்னகேசவ மலை, அரிசு ரோசு வரமலை, கலவர துர்க்கம், நந்தி துர்க்கம் என பல மலைகள். மலையுடைய பேர் இதெல்லாம். அந்த எந்த மலைத்தொடர்லிங்க நான் சொன்னது போல் அந்த நந்தி துர்க்க மலைத்தொடரில் திப்பகிரி, பிரம்மகிரி, சென்னகேசவ மலை, அரிசு ரோசவர மலை, கலவர துர்க்கம், நந்தி துர்க்கம் என பல மலைகள். இப்போ சென்னை கேசவ மலை இருக்குது பாருங்கள், அதை பற்றி நம்ம சிந்திக்க போகிறோம். அந்த சென்னை கேசவ மலை கடல் மட்டத்திலிருந்து ஒரு 4762 அடி உயரம் இருக்கிறது. இந்த மலை நந்தி துர்க்கத்திற்கு வடமேற்கரும் சிக்பல்லப்பூருக்கு தென்மேற்கு 5 கல் தொலைவும் இருக்கிறது. அந்த சென்னை கேசவ மலை இருக்குது பாருங்கள், அதன் உச்சியிலே அடர்ந்த காடுகள், மிக அடர்ந்த காடுகள். இம்மலையில் வடப்பகுதியில் தோன்றுகிற ஆறு, அதுக்கு உத்தர பினாகினி. பினாகம்னா சிவனது வில்லுக்கு பேர். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பினாகம் என்பது பினாகபாணியும் கூட வரலாறு தொடர்புடைய ஒரு தாசில்தார் இருக்கார். பினாகம் என்றால் சிவனது வில்லுக்கு பேர். அப்போ அந்த மலையில், இந்த சென்னகேசவ மலையிலே, அந்த உச்சியிலே 4762 அடி உயரமுள்ள அந்த மலையினுடைய அடர்ந்த காட்டு இருக்கிற அந்த மலையிலே உச்சியிலே வடபகுதியில் தோன்றுகிற ஒரு ஆறு, அது உத்தர பினாகினி. அதுபோல் தென்பகுதியில் தோன்றுகிறார் தட்சிண பினாகினி. உத்தரம்னா வடக்கு, தட்சிணா தெற்கு. ஸோ வட பினாகினி, தென் பினாகினி. இந்த தென் பினாகினி இருக்குது பாருங்கள், அதை நம்ம தென் பெண்ணையாறுன்னு சொல்கிறோம். வட பினாகினியை வட பெண்ணையாறு என்று சொல்கிறோம். வட பெண்ணையாறு பற்றி நமக்கு சிந்தனை இல்லை. நமது தமிழகத்திலே பாய்ந்து வருகிற நீர் தென் பெண்ணையாறு தான். ஆக இந்த தென் பினாகினியில் ஆறு தான் தென் பெண்ணையாறாக மைசூர் மாவட்டத்தை கடந்து தமிழகத்திற்குள்ளே வருகிறது. ஆக மூலம் எங்கே இருக்குங்க? அந்த சென்னகேசவ மலையில் தான் உற்பத்தி ஆகுது இந்த தென்பெண்ணையாறு. இந்த தென்பெண்ணின் பேர் வர்றதுக்காக நான் சொன்னேன். தென்பெண்ணை ஏன்னு வடப்பெண்ணு ஒன்று இருக்குது. வடபினாகினி வடபெண்ணையாறு, தென்பெண்ணாகினி தென்பெண்ணையாறு. அதான் இந்த பினாகம் என்றால் சிவனது வில்லுக்கு பெயர். இந்த 2 ஆறும் வில்லு மாதிரி வளைஞ்சு போகுதான். அதனால தான் அதை பார்த்தவங்களுக்கு இது சிவனது வில்லு மாதிரி வளைஞ்சு போகுது, பினாகம் மாதிரி இருக்கு. ஆனால் வடப்பினாகம் தென்பினாகம் என்று பெயரிட்டார்.
அதனால் நம்ம வந்து தென் பினாகனி என்று தான் தென்பெண்ணையாறு, தென்பெண்ணையாருமே பெண்ணையாறு என்றே வழங்கப் போகிறோம். அதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம பெண்ணை என்றால் ஏற்கனவே சொன்னது போல் இந்த பனைமரத்தை குறிக்கிற ஒரு சொல். இது பனங்காடுகளுக்கு ஊடாக மிக செறிந்து நீண்டு ஓடி வந்ததால் தான் இதுக்கு பெண்ணையாறு என்று பெயர் வந்திருக்கிறது. அது வந்து மைசூர் நாட்டில் கோலார் மாவட்டத்தில் தோன்றுகிற அந்த பெண்ணையாறு பெங்களூர் மாவட்டத்தில் தேவனஹள்ளி, ஹாஸ்கோட்டை வட்டங்களிலே தெற்கு நோக்கி பாய்கிறது. அப்புறம் இவர் வட்டங்களிலும் ஜங்கம் கோட்டை, ஹாஸ்கோட்டை ஏரிகளை நிரப்புகிறது. இந்த ஹாஸ்கோட்டை ஏரி தான் மைசூர் நாட்டிலே மிகப்பெரிய ஏரி. அவ்வளவு ஏரிலாம் முழுவதுமாக நிரப்புவது இந்த பெண்ணையாறு தான், அதாவது தென்பெண்ணையாறு தான். இதுபோல் ஏரிகளை நிரப்பி செல்லும் பெண்ணையாறு வழியில் பல சிற்றாறுகளையும் துணையாக பெற்று நீர்ப்பெருக்குடன் தெற்கே செல்கிறது. எப்பயும் ஒரு ஆறு புறப்பட்டோன்னே அப்படியே போகிறதில்ல, நிறைய வழியில் இருக்கிற அங்கங்கே பெய்கிற மழைகள்லாம் சிற்றாறுகளாக வந்து பெரிய ஆறில் கலக்கும். அதுபோல் அங்கங்கே இருக்கக்கூடிய சிற்றாறுகள் இந்த தென்பெண்ணை ஆற்றிலே கலந்து தென்பெண்ணை ஆற்றினுடைய நீர்வரத்தை பெருக்குகின்றன. அதனால் அதுபோல் தெற்கு நோக்கி சென்று சர்ஜபுரம் என்னும் ஊருக்கு கிழக்கே பகலூர் பண்ணையை அடைகிறது. அங்கிருந்து கிழக்கே திரும்பி கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வழியே சேலம் மாவட்டத்தை சேர்ந்த கிருஷ்ணகிரி வட்டத்தை அடைகிறது. இப்போ தமிழ்நாட்டுக்கிட்ட வந்தாச்சு. மைசூரை தாண்டி இப்போது கிழக்கே திரும்பி கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்குது பாருங்கள், அதன் வழியாக சேலம் மாவட்டத்தை சேர்ந்த கிருஷ்ணகிரி வட்டத்தை அடைகிறது. அது நுழையிற இடம் கிருஷ்ணகிரி வட்டம் தான். கிருஷ்ணகிரி வட்டத்தில் பெண்ணையாற்றில் 2 அணைகள் இன்றைக்கி கட்டியிருக்காங்க. கிருஷ்ணகிரி வட்டத்தில் 2 அணைகள், அதுதான் கிருஷ்ணகிரி அணை என்று சொல்வார்கள், நெடுங்கல் அணை என்று சொல்வார்கள். நெடுங்கல் அணைக்கட்டு, கிருஷ்ணகிரி அணைக்கட்டு, நெடுங்கல் அணைக்கட்டு 2 அணை இருக்குது தமிழ்நாட்டில் வந்த உடனே. அது மகாராசசுட மலையில் தோன்றுகிற சில சிற்றாறுகள் சில குளங்களை நிரப்பி கொண்டு வந்து காவிரிப்பட்டினத்துக்கு அருகிலே பெண்ணையாற்றில் கலக்குது. அப்போ அந்த மகாராசசுட மலையில் தோன்றுகிற ஒரு சிற்றாறுகள், சில சிற்றாறுகள், 1-2 சிற்றாறுகள், இது பல குளங்களை நிரப்பி பின்னாலே இந்த காவிரிப்பட்டினத்திற்கு பக்கத்தில் வந்து பெண்ணையாற்றிலே கலக்கிறது. அப்போ ஆறு பெருசாகிட்டே போகுது பாருங்கள். அதுக்காக அந்த செய்தி நான் சொல்கிறேன். அப்போ கிருஷ்ணகிரி வட்டத்தை அடுத்தது இப்போ வட ஆற்காடு மாவட்டத்துக்கு வருது. ஆக இந்த கிருஷ்ணகிரி வட்டத்தில் பாயும் இந்த பெண்ணையாறு வட ஆற்காடு மாவட்டத்தில் கல்வராயன் மலைகள் அப்புறம் தென்மலைகளுக்கு இடையே உள்ள செங்கங்கணவாய் காடுகள் வழியாக பாய்கிறது. இந்த 2 மலை, கல்வராயன் மலைகளும் தென்மலைக்கு நடுப்புற இருக்கிற செங்கம் கணவாய் காடுகள் வழியாக பாய்கிறது. செங்கவட்டத்தில் உள்ள சாத்தனூருக்கு அருகில் ஆற்றின் குறுக்கே ஒரு அணையை கட்டி நீர்த்தேக்கம் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. இதான் சாத்தனூர் அணை என்று சொல்வார்கள். அப்போ பாருங்கள், இப்போ நான் இது வரைக்கும் 3 சொல்லிட்டேன். இங்கேயே கிருஷ்ணகிரி அணை ஒன்று, நெடுங்கால் அணை ஒன்று. அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி வட்டத்தில் இருக்கிற பெண்ணையார் என்ன பண்ணுதுன்னா வடார்காடு மாவட்டத்தில் கல்வராயன் மலைகளுக்கும் தென்மன் மலைகளுக்கும் இடையில் இருக்கிற இந்த செங்கங்கணவாய் காடுகள் வழியே பாய்கிறது. செங்கம் மாவட்டத்தில் தான் இந்த சாத்தனூருக்கு அருகே இந்த சாத்தனூர் அணையை கட்டியிருக்கிறார்கள். அதற்கப்புறம் தென்னார்காடு மாவட்டத்திற்குள்ளே வருகிறது. செங்கவட்டத்து வழியாக செல்லும் பெண்ணையாறு தென்னார்காடு மாவட்டத்தை சேர்ந்த கள்ளக்குறிச்சி வட்டத்திலே வடகோடி பகுதியில் நுழைந்து பாய்ந்து திருக்கோவிலூர் வட்டத்தை அடைகிறது. வடார்காடு மாவட்டத்தை சேர்ந்த அந்த திருவண்ணாமலை வட்டத்தில் தோன்றும் துறிஞ்சலாறு எனும் ஒரு சிற்றாறு திருக்கோவிலூருக்கு அருகிலே பெண்ணையாற்றில் கலக்கிறது. அங்கங்கே பாருங்கள் சின்ன சின்ன சிற்றாறு. இங்கே துறிஞ்சலாறு, இது வந்து திருவண்ணாமலை வட்டத்தில் இருக்கிற தோன்றுகிற ஒரு துறிஞ்சலாறு. அது வந்து திருக்கோவிலூருக்கு அருகில் தான் வந்து இந்த பெண்ணையாற்றில் கலக்கிறது. திருக்கோவிலூருக்கு ஒரு 4 கையில் கிழக்க ஆற்றின் குறுக்கே ஒரு அணை கட்டப்பட்டுள்ளது. அதற்கு திருக்கோவிலூர் அணை என்று பெயர். அணைக்கட்டுக்கு அப்பால் பெண்ணையாறு விழுப்புரம் கடலூர் வட்டங்களை பிரிக்கும் எல்லையாக இருக்கிறது. இதை மாவட்ட எல்லை பிரிக்கிறது இந்த பெண்ணையாறு தான். விழுப்புரம் கடலூர் வட்டங்களை பிரிக்கும் எல்லையாக அமைந்து கடலூருக்கு ஏறத்தாழ ஒரு 4 கல் தொலைவிலே கடலிலே கலக்கிறது. கடலூர்னு சொல்லலாம். அதை கடலூர் ஒரு 4 கல் தொலைவு. கடலூர் 2 ஆறு கறக்குது. ஒன்று கடிலமாறு, ஒன்று பெண்ணையாறு. கடிலையாற்றை பற்றி பின்னால் நான் விரிவாக சிந்திக்க போகிறோம். ஆக பெண்ணையாறும் கடலூருக்கு அருகே தான் கலக்கிறது. கடலூர் நகரத்திலே இல்லை, கடலூர் 4 கிலோமீட்டர் தொலைவில். அதனால் கிருஷ்ணகிரி வட்டத்தில் உள்ள அந்த காவிரிப்பட்டினத்தில் பெண்ணையாற்றின் குறுக்கே வண்டிகள் செல்லத்தக்க ஒரு பாலம், அது வந்து அதன் நீளம் ஏறத்தாழ ஒரு 600 அடி நீளம், அகலம் ஒரு 18 அடி. இது வந்து இந்த முதல் 5 ஆண்டு திட்டத்திலே 1953 இப்போ பாருங்கள் 2 லட்ச ரூபா தான் மொத்தமே. அது
ரூ. 2,00,000 செலவு, பெரிய செலவு அப்போ. அது இன்றைக்கி 2 லட்சம்னா சிரிப்பாக இருக்குது நமக்கு. 1953 2,00,000 செலவிலே கட்டப்பட்டது. அந்த வண்டிகள் செல்லக்கூடிய ஒரு தரைப்பாலம் போல், அது 650 நீட்டிலே கட்டியிருக்கிறாரு. அதனால் தென்னார்காடு மாவட்டத்தில் இருக்கிற இந்த சேந்தனூர் திருத்துறைப்பூண்டி நிலையங்கிற ரயில்வே நிலையம், அதற்கு இடையிலே பெண்ணையாற்றின் மேலே ஒரு மிகப்பெரிய ரயில் பாலம் கட்டினார்கள். அந்த பாலத்தின் நீளம் 1700 அடி. அப்போது விழுப்புரத்திலிருந்து திருச்சிராப்பள்ளிக்கு செல்லும் குறுக்கு பாதையிலும் திருவண்ணநல்லூர் ரோடு, கண்டமானாடி என்னும் ரயில் நிலையங்களுக்கு இடையே ஒரு ரயில் பாலம், இப்படி பல. அதுக்கப்புறம் கடலூர்லேருந்து புதுச்சேரி செல்ல வழியிலே அழகிய பாலம், இப்படி பல பாலங்கள் எல்லாம் பின்னால் நிறைய கட்டிவிட்டார்கள். அவ்வளோ ஒரு நீர்வரத்து உள்ளதாக இருந்திருக்கிறது அப்போலாம். அதுபோல் விழுப்புரத்துக்கு தென்மே இருக்க பிடாகங்கிற ஊரில் அதுக்கு அருகில் அங்கே ஒரு புதிய பாலம் கட்டியிருக்காங்க. பெண்ணையாறு வந்து ரொம்ப அகலமான ஆறு. இப்போ அந்த பஸ்ஸில் போகிறவங்களாம் பார்க்கலாம், கடலூர் போகிறவங்க. மணல் நிறைந்தது, இதன் கரைகள் தாழ்ந்திருக்கும். ஆக ஒரு கிட்டத்தட்ட மைசூர் நாட்டில் ஒரு 53 கிலோமீட்டர், சேலம் மடத்தில் ஒரு 110 கிலோமீட்டர், வடார்காடு மட்டில் ஒரு 21 கிலோமீட்டர், தென்னார்காடு மட்டில் 76 கிலோமீட்டர், அப்படிலாம் ஓடி கடலில் கலக்குது. திடீரென்று வெள்ளம் வருகிற ஒரு ஆறு. அதான் இந்த பழமொழி சொன்ன மாதிரி இருக்குன்னு, வெண்ணெய் உருவதற்குள் பெண்ணை வந்து பெருகும். அதாவது இந்த ஒரு கிளையாறுன்னு பார்த்தீங்கன்னா மலட்டாறு ஒரு கிளையாறாக சொல்லலாம் பெண்ணையாற்றுக்கு. மலட்டாறு வந்து பெண்ணையாறுடைய கிளையாறு. இந்த ஆற்றின் தென்கரையில் தான் அந்த திருவண்ணநல்லூர் இருக்குது. ஆனால் இது பெரும்பாலும் இது தென்பெண்ணையாறு என்று சொல்லுவார்கள். ரெண்டு வேறுபடுத்தி பார்ப்பதில்லை. அதனால் சுந்தரர் இந்த ஆற்று, இந்த மலட்டாறு, திருவண்ணூரில் இருக்கிற இந்த ஆறு மலட்டாறுன்னு சொல்லுவார்கள். அது பெண்ணையாறுனே பாடுறார் அவர். வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லோர் அருட்டுரையுள் அப்படின்னு ஒரு பாட்டு எல்லாரும் அடிக்கடி கேட்கிற ஒரு வரி இது. வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லோர் அருட்டுரையுள். அந்த வெண்ணெய் நல்லூருங்கிற திருவண்ணநல்லூருக்கு அந்த பெண்ணை தான் சொல்கிறார் பாருங்க. வைத்தாய் பெண்ணை தென்பால் இருக்கிற பெண்ணைன்னே சொல்கிறார். அது பெண்ணையாறு. மலட்டூர் என்று மக்கள் வழங்குகிறார்கள், ஆனால் அது பெண்ணையாறு தான். ஆக அவ்வளவு சிறப்பு பெற்றது. பெண்ணையாறு வந்து வெள்ளம் இயல்பாகவே மலட்டாறு தான் கலக்குது. அதாவது மிகுதியாக வருகிற வெள்ள நீரை அதை வந்து தடுத்து மலட்டாற்றில் வட இணையர் அணை என்று ஒன்று கட்டியிருக்காங்க. அந்த மலட்டாறு நீர் அதற்கு தெற்கே பாயும் கெடிலம் என்னும் ஆற்றில் கலக்கிறது. அப்போ அந்த மலட்டாறு அணை தான், இந்த இடையர் அணை தான் இந்த தென்பெண்ணை ஆற்று நீர், அதாவது மலட்டாறு நீர் அதை கொண்டு போய் கெடிலத்து சேர்க்கு ஒரு இன்டர்கனெக்டிங் மாதிரி இருக்கும். ரெண்டு பெரிய ஆறு, கெடிலம் என்பதும் தென்பெண்ணை ஆறு. அந்த இடையர் அணை என்ற ஒன்று கட்டப்பட்டு அந்த மலட்டாறு நீர் அதற்கு தெற்கே பாயிறு கெடிலம் என்னும் ஆற்றில் கலக்கிறது. அதனால் மலட்டாற்று வழியாக பெண்ணை ஆற்று நீர் கெடிலத்தில் கலக்கிறது என்பதான் புரிஞ்சுக்கணும். இப்போ 2 ஆறு இன்டர்கனெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம ஆறுகளை இணைப்போம்னா நிறைய திட்டம்லாம் போட்டிருக்காங்க. எல்லா ஆறையும் இணைக்கணும்னு இயல்பாகவே இருக்குது பாருங்கள். இந்த இணைப்புதில் தென்பெண்ணை ஆறும் கெடிலம் ஆறும் அந்த இடையர் அணையின் மூலமாக கலக்கிறது. இந்த பெண்ணை ஆற்றுனா ஒரு சமய சிறப்பு ஒன்று இருக்குது. அந்த பெண்ணை ஆற்றுக்கு இந்த தைத்திங்கள் முதல் 5 நாள், அதாவது பொங்கல் ஆரம்பித்து 5 நாள் கங்கை நீர் பெண்ணையாற்றில் கலக்கிறது என்று மக்கள் நம்புகிறார்கள். இதெல்லாம் வந்து யார் அந்த நம்பிக்கைலாம் உங்களுக்கு ஏற்படுத்தி விட்டுவார், நீங்களே யூகிக்கலாம். கங்கை நீர் வந்து கலக்குது முதல் 5 நாள், ஏன் 3 நாளும் கலக்காதாது? அப்பொழுது நீராடுதல் நற்பயன் அளிக்கும் என்று சொல்லி மக்கள் ஒரு நம்பிக்கை. அதனால் தான் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணையாற்றங்கரையெல்லாம் அந்த முதல் 5 நாள் ஜேன்னு எல்லாம் சாப்பாடை கட்டிக்கிட்டு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வண்டியோடு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தங்கி அங்கே மகிழ்ச்சியோடு விழா கொண்டாடுகிற காட்சி பெண்ணையாற்றங்கரை முழுக்க பார்க்கலாம். ஆனால் இந்த திருக்கோளூர் மாவட்டத்தில் உள்ள இந்த மணலூர்பேட்டைக்கு திருவண்ணாமலையிலிருந்து கடவுளுடைய திருமேனிகள்லாம் கொண்டு வராங்களாம் மணலூர்பேட்டைக்கு. திருக்கோளூர் வட்டத்தில் உள்ள இந்த மணலூர்பேட்டை இருக்குங்களே, அங்கே திருவண்ணாமலையிலிருந்து கடவுளுடைய திருமேனிகளை கொண்டு வந்து அங்கே அபிஷேகம் செய்கிறாங்க. நீராட்டப்படும் நிகழ்ச்சி இன்னும் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. பொங்கல் கழிந்த 3ஆம் நாள் விழுப்புரத்தில் அதனுடைய சுற்றுப்புறங்களிலும் உள்ள மக்கள் உணவு மூட்டையுடன் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெண்ணாற்றங் கரைக்கு சென்று அங்கே இன்பமாக பொழுதுபோக்குற காட்சி இன்றும் பார்க்கலாம். அதனால் அங்கே அருகே இருக்கக்கூடிய பம்பை ஆற்றங்கரைக்கு செல்வார்கள். அதனால் தான் அதுக்கு ஆற்று திருவிழா என்று பெயர். அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த சமய சிறப்பு வாய்ந்த ஒரு ஆறாக இந்த பெண்ணையாறு இருக்கிறது என்று சொல்லி அடுத்த உரையிலே இந்த அணைக்கட்டுகளை பற்றியும் கால்வாய்களை பற்றியும் பெண்ணையாற்றை பொறுத்தவரை சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.